கருவேப்பிலை 5 to 6 நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசியில் இதை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ என்னால் போட முடியும். ஸோ எங்கள் கடையிலேருந்து கொண்டு வந்த அந்த கருவேப்பிலையை நான் கீத்தாக பிரித்து அங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த கருவேப்பிலையில் தண்ணி விழுகாமல் பார்த்துக்குங்க. அதோடைய நுனியும் ஷார்ப்பாக இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்படி ஒரு குச்சிலேருந்து நான் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதோட நுனி ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, அதுக்கு தண்ணி போடக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது, சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது வேணால் கழுவிக்குங்க. இப்போ இது கழுவாமல் அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஒரு கவரில் அதை அப்படியே வச்சுருங்க. இது ஒரு ஓட்டை இல்லாத கவராக இருக்கணும். இந்த கவரில் வச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு ரோல் பண்ணிவிட்டு நல்லா அது காற்று போகாத மாதிரி ஒரு டைட்டாக ஒரே ஒரு இந்த மாதிரி கட்டிட்டிங்கன்னா போதும். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே வெளியே வச்சு அது வாடணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கவரில் வச்சிங்கன்னா ட்ரஸ்ட் மீ 5 to 6 நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும்